அன்பார்ந்த தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, அனைவருக்கும் வணக்கம். 1000 முறை அம்பேத்கர் பெயரை உச்சரிப்போம். இதுதான் நாம் நடத்தப் போகிற அறப்போராட்டம். டிசம்பர் 28ஆம் தேதி தமிழகம் தழுவிய அளவில் அனைவரும் பங்கேற்கக்கூடிய வகையில் தலைநகர் சென்னையில் மாலை 4 மணி அளவில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. ஆகவே தோழர்கள், தமிழகம் தழுவிய அளவில் அனைத்து மாவட்ட பொறுப்பாளர்களும் முன்னணி தோழர்களும் தவறாமல் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறேன். மாநிலங்களவையில் உரையாற்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் காங்கிரஸ் கட்சியை கடுமையாக விமர்சித்து பேசிய போது காங்கிரஸ் தலைவர்களை கிண்டலடிக்கும் தொனியில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை குறைத்து மதிப்பிடும் வகையில் பேசினார். அம்பேத்கர் 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 என்று சொல்லுவது இன்றைய ஃபேஷன் ஆகிவிட்டது, இன்றைய வாடிக்கை ஆகிவிட்டது, அது ஒரு வழக்கமாக மாறி இருக்கிறது என்று அவர் 7 முறை அம்பேத்கர் பெயரை உச்சரிக்கிறார். காங்கிரஸை விமர்சிப்பது பாரதிய ஜனதா கட்சியின் செயல் திட்டங்களில் ஒன்றாக இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியை விமர்சிப்பது காங்கிரசின் நடவடிக்கைகளில் ஒன்றாக இருக்கிறது. அது அவர்களுக்கு இடையிலான பிரச்சனை என்று நாம் கருதினாலும் கூட அமித்ஷா அவர்களின் இந்த பேச்சை அவ்வாறு நாம் 2 அரசியல் கட்சிகளுக்கு இடையிலான கருத்து என்று கடந்து செல்ல முடியவில்லை. நாடே இன்றைக்கு கொந்தளித்து போயிருக்கிறது. அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் இதனை கடுமையாக கண்டித்து வருகின்றனர். தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் உடனடியாக களமிறங்கியதை நாடு அறியும். ஆங்காங்கே ரயில் மறியல் போராட்டங்கள், சாலை மறியல் போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் என்று இன்றைய நாள் வரையிலும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்திய அளவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் வேறு எந்த இயக்கமும் முன்னெடுக்காத வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அமித்ஷா அவர்களின் இந்த போக்கை கண்டித்து மிக தீவிரமான முறையிலே எதிர்வினை ஆற்றியிருக்கிறோம். அதிகாரப்பூர்வமாக நாம் எந்த அறிவிப்பையும் செய்யவில்லை. இதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் செய்யுங்கள் என்று கட்சி தலைமையிலிருந்து எந்த அறிவிப்பும் வெளியிடவில்லை. நாங்கள் புதுதில்லியில் இருந்தோம். காங்கிரஸ் உள்ளிட்ட தோழமை கட்சிகளோடு இணைந்து போர்க்குரல் எழுப்பினோம். நாடாளுமன்ற வளாகத்திற்குள் புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவப் படங்களை ஏந்தி கொண்டு அவருடைய பெயரை உச்சரித்து கொண்டே நூற்றுக்கணக்கான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அறப்போராட்டத்தில் ஈடுபட்டோம். எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள், அவருடைய உடன்பிறப்பு பிரியங்கா காந்தி அவர்களும் தொடர்ந்து இந்த போராட்டங்களில் பங்கேற்றதை நாடு அறியும். இந்தியா கூட்டணியை சார்ந்த அனைத்து கட்சி உறுப்பினர்களும் இதில் பங்கேற்றார்கள். இந்தியா கூட்டணியில் இணையாத சில கட்சிகளும் கூட இந்த போராட்டத்தில் பங்கேற்றார்கள். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் பிரதமர் மோடி அவர்களும் உடனடியாக பத்திரிகையாளர்களை சந்தித்து, அமித்ஷா அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்தார், மோடி அவர்கள் சமூக ஊடகங்களில் பதிவிட்டார். நாங்கள் அப்படி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை அவமதிக்கவில்லை. காங்கிரஸ் கட்சி இதை திரித்து பேசுகிறது, எதிர்க்கட்சிகள் இதனை ஒரு சாக்காக பயன்படுத்தி ஆளும் கட்சியை விமர்சிக்கிறார்கள் என்று விளக்கம் அளித்தார். செயற்கை நுண்ணறிவு செயலிகளை பயன்படுத்தி இதை ஊதி பெருக்குகிறார்கள், பூதாகரப்படுத்துகிறார்கள் என்றெல்லாம் விளக்கம் சொன்னார். அவர் மாநிலங்களவையில் உரையாற்றியதை நேரலையில் அனைவரும் கேட்டார்கள், கவனித்தார்கள். எனவே அவர் மாற்றி பேசுகிறார், திரித்து பேசுகிறார், பொய் சொல்லுகிறார் என்பதை இன்றைக்கு நாட்டு மக்கள் உணர்ந்து கொண்டனர். அவருடைய ஆழ் மனதில் புரட்சியாளர் அம்பேத்கர் மீது எந்த அளவுக்கு வெறுப்பு இருக்கிறது, அது எவ்வளவு தீவிரமாக இருக்கிறது என்பதை அவரை அறியாமலேயே அவர் வெளிப்படுத்திவிட்டார். காங்கிரஸ் கட்சியை விமர்சிக்கும் வேகத்தில் அம்பேத்கர் அம்பேத்கர் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருப்பதனால் எந்த பயனும் இல்லை. அதற்கு பதிலாக பகவான் பெயரை உச்சரித்திருந்தால் கூட நீங்கள் 7 ஜென்மங்களுக்கு 7 பிறவிகளுக்கு புண்ணியம் கிடைக்கும் வகையில் சொர்க்கத்திற்கு போயிருப்பீர்கள் என்று அவர் செய்த ஒப்பீடு தான் அதிர்ச்சியை அளிக்கிறது. பகவானின் பெயரை எப்படி நாடாளுமன்றத்திலே வந்து உச்சரிக்க முடியும்? கோவில்களில் கடவுளின் பெயர்களை உச்சரிக்கலாம். ஆனால் நாடாளுமன்றத்திலே வந்து எந்த உறுப்பினர் எந்த கருத்தை பேசினாலும் புரட்சியாளர் அம்பேத்கரின் பெயரை உச்சரிக்க வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம், காலத்தின் தேவை. அந்த அளவுக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு மகத்தான பங்களிப்பை செய்திருக்கிறார். அவருடைய பெயரை உச்சரிக்காமல் நாடாளுமன்றம் இயங்க முடியாது. ஆளும் கட்சியை சார்ந்தவர்களும் புரட்சியாளர் அம்பேத்கர் பெயரை தங்களின் உரையிலே தொடர்ந்து பலமுறை உச்சரித்தார்கள் என்பதுதான் வரலாறு. காங்கிரஸ்காரர்களை விட அதிகம் உச்சரித்தவர்கள் பாஜக காரர்கள் தான். நாங்கள் தான் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு சர்வதேச நினைவிடம் எழுப்பியிருக்கிறோம். அவருடைய உடலை எரித்த சாம்பல் வைக்கப்பட்டிருக்கிற மும்பை நினைவிடத்தை புதுப்பித்து கட்டியதோடு மட்டுமில்லாமல் இப்போது விரிவாக்கம் செய்து கொண்டிருக்கிறோம். லண்டனில் அவர் தங்கி படித்த காலத்தில் எந்த இல்லத்தை எடுத்து வாடகைக்கு தங்கி பயின்றாரோ அந்த இல்லத்தை தேடி கண்டுபிடித்து அதை விலை கொடுத்து வாங்கி
புரட்சியாளர் அம்பேத்கரின் நினைவிடமாக மாற்றியிருக்கிறோம் என்றெல்லாம் பெருமை பேசுகிற பாஜகவினர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை ஒரு இந்துத்துவ தலைவர் என்று வரலாற்றை திரித்து பேசுகிறார்கள். இந்திய விடுதலை போராட்டத்திற்கும் அரசமைப்பு சட்டத்தை எழுதுவதிலும் எந்த தொடர்பும் இல்லாத வீர சவார்கரை பற்றி பேசுகிறார்கள். ஆகவே மக்களவையாக இருந்தாலும் மாநிலங்களவையாக இருந்தாலும் இரண்டு அவைகளிலும் புரட்சியாளர் அம்பேத்கரின் பெயரை காங்கிரஸ்காரர்களை விட எதிர்க்கட்சியினரை விட அதிகம் உச்சரித்தவர்கள் பாஜக காரர்கள் தான். ஆனாலும் கூட மாநிலங்களவையில் பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் பெயரை உச்சரிப்பது ஒரு ஃபேஷன் ஆகிவிட்டது என்று கிண்டல் அடிக்கிறார். இவர் பெயரை சொல்லுவதற்கு பதிலாக கடவுள் பெயரை சொல்லியிருக்கலாமே என்று சொல்லுகிற போது, அம்பேத்கர் அவர்களின் பெயரை உச்சரிப்பதால் உனக்கு எந்த பயனும் இல்லை, அவர் ஒன்றும் கடவுள் இல்லை என்று அமித்ஷா அவர்கள் சொல்லுவதன் மூலம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை பெரிதும் மதிக்கக்கூடிய சமூகத்தை சார்ந்த மக்கள், அவரை தங்களின் மீட்பராக கருதுகிற மக்கள், விளிம்பு நிலை சமூகங்களை சார்ந்த மக்கள் காயப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் அமித்ஷாவின் பேச்சில் இருந்து விளைந்த ஒன்றாகும், பக்க விளைவாகும். ஆகவே அடிப்படையில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவரால் என்றால் அந்த இயக்கத்தால், அந்த இயக்கம் என்றால் பாரதிய ஜனதா உள்ளிட்ட சங் பரிவார் அமைப்புகளால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை ஒரு தேசிய தலைவராக ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. அவருடைய பங்களிப்பை அங்கீகரிக்க முடியவில்லை. அவருடைய பெயரை திரும்ப திரும்ப சொல்லுவது ஏன் என்ற கேள்வி அவர்களுக்கு இயல்பாக எழுகிறது. இன்னும் சொல்ல போனால் அவர்களுக்கு வயிற்றெரிச்சல் ஏற்படுகிறது என்பதுதான் அதிலிருந்து உணர்ந்து கொள்ள வேண்டிய உண்மையாக இருக்கிறது. ஆகவே இந்த நிலையில் நாடெங்கிலும் போராட்டம் நடத்த விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட பல்வேறு அம்பேத்கர் இயக்கங்கள் ஒரே நாளில் இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களிலும் அமித்ஷா அவர்களை பதவி விலக வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்துவதென்று முடிவு செய்திருக்கிறோம். நாம் அதிலிருந்து சற்று மாறுபட்டு அவர் மன்னிப்பு கோர வேண்டும், அவர் பதவி விலக வேண்டும் என்பதையெல்லாம் தாண்டி அம்பேத்கர் பெயரை உச்சரிப்பதே உங்களுக்கு எரிச்சலாக இருக்கிறது என்றால் அதை மீண்டும் மீண்டும் உச்சரிப்போம், 1000 முறை உச்சரிப்போம் என்று சவால் விடக்கூடிய வகையில் இந்த போராட்டத்தை தமிழ்நாட்டில் 1000 முறை உச்சரிப்போம் அம்பேத்கர் பெயரை என்ற போராட்டமாக நாம் அறிவிப்பு செய்திருக்கிறோம். எனவே இது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அறப்போராட்டம். சனாதனிகளின் செவிப்பறை கிழியக்கூடிய வகையில், டெல்லி அதிரக்கூடிய வகையில் இந்த அறப்போராட்டம் வெற்றிகரமாக அமைய வேண்டும். 28ஆம் தேதி அணிதிரள்வோம். புரட்சியாளர் அம்பேத்கரின் திருப்பெயரை திரும்ப திரும்ப உச்சரிப்போம். சனாதன சக்திகளுக்கு அறவழியில் பாடம் புகட்டுவோம் என்பதை சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.